150 இந்துபுரம் திருமுருகண்டி. நாங்கள் அங்கேருந்து வந்தால் நேற்று வலிக்கிட்டு நாங்கள் பிள்ளையில வச்சுக்கொண்டு அங்கே சிவிக்கையில் அது 5000 ரூபா கொண்டு போனாலும் ஒரு சொப்பு பேக்கெலாம் சாமான் வாங்கிட்டு வரலாம். அதால் இவரும் வேலை கிடைச்சாதான் வேலையை போவார். அப்போ அங்கே எனக்கு ஒன்றும் அங்கே இல்லை. அதால் நான் வறுமை கூட்டு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு இஞ்சால வந்துட்டோம். நேற்று வந்து நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லை. ஆனால் வசதிகள் கொஞ்சம் குறைய பிள்ளைகள் படிப்பிச்சு அப்படி இப்படிலாம் செய்கிறதுக்கு அந்த வருமான காசுலாம் காணாது. அரிசி 260 ரூபா விற்கிது ஒரு கிலோ. அப்போ எங்களுக்கெல்லாம் சராசரி ஒரு 2 கிலோ அரிசி வேணும் ஒரு நாளைக்கு. பிரச்சனை இல்லை. நாங்கள் முருவாண்டி இந்துபுரத்துலேருந்து வரோம், முல்லைத்தீவு மாவட்டம். இங்கே இந்த தொழில் பிரச்சனைகள் குறைவு, குடும்ப வறுமை, கஷ்டம் சரியான மாதிரி கஷ்டமெல்லாம் சீவிக்க இயலாது. அதனால தான் பிள்ளைகளை கூட்டிகிட்டு இந்தியா வந்தோம். பிரச்சனைண்டு சாமான்கள் பொருளாதார வீழ்ச்சியால் எல்லா சாமான்கள் விளையும். வேறு விழா கழிச்சுன்னா கொஞ்சம் வர்றதுக்கும் பிள்ளைகளை விட்டுட்டு வர இயலாது. இப்போ பிள்ளை படிப்பு இப்போ தான் போய் கூட்டிக் கொண்டு வந்தேன்னா வந்துட்டு உடனே இரவு நேற்று வலிக்கிட்டோம். இன்றைக்கு வந்து சேர்ந்துட்டோம். 150 இந்துபுரம் திருமுருகண்டி. நாங்கள் அங்கேருந்து வந்தால் நேற்று வலிக்கிட்டு நாங்கள் பிள்ளையில வச்சுக்கொண்டு அங்கே சிவிக்கையில் அது 5000 ரூபா கொண்டு போனாலும் ஒரு சொப்பு பேக்கெலாம் சாமான் வாங்கிட்டு வரலாம். அதால் இவரும் வேலை கிடைச்சாதான் வேலையை போவார். அப்போ அங்கே எனக்கு ஒன்றும் அங்கே இல்லை. அதால் நான் வறுமை கூட்டு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு இஞ்சால வந்துட்டோம். நேற்று வந்து நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லை. ஆனால் வசதிகள் கொஞ்சம் குறைய பிள்ளைகள் படிப்பிச்சு அப்படி இப்படிலாம் செய்கிறதுக்கு அந்த வருமான காசுலாம் காணாது. அரிசி 260 ரூபா விற்கிது ஒரு கிலோ. அப்போ எங்களுக்கெல்லாம் சராசரி ஒரு 2 கிலோ அரிசி வேணும் ஒரு நாளைக்கு. பிரச்சனை இல்லை.